காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், BHMS ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க, இந்த அஞ்சனம் தீட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சனம் தீட்டுதல்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு மை வைக்கிறது. இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேரம் டைம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா கடையில் வாங்கி ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த ஆர்டிஃபிஷியலாக இந்த கெமிக்கல்ஸ் கலந்தது இதெல்லாம் கண்ணுக்கு போடுறதுனால, முக்கியமாக ஐப்ரோஸ் போடுறது கூட பிரச்சனை இல்லைங்க, ஐலாஷஸ்க்கு மேலே போடுறது கூட பிரச்சனை இல்லை. கண்ணுக்குள்ளே வைக்கும்போது எல்லாருக்கும் வராது. ஹைப்பர் சென்சிட்டிவ் இருக்க சில பர்சனாலிட்டிஸ்க்கு என்ன ஆகும்னா கண்ணுக்குள்ளே லைட்டாக ட்ரைனஸ் ஸ்டார்ட் ஆகும். கன்ஜங்டிவைட்டிஸ் சிம்டம்ஸ். கன்ஜங்டிவைட்டிஸ்னால் என்னென்னா கண்ணுக்குள்ளே செவுக்கிறது, எரியறது, அந்த மாதிரி லைட்டாக ரேஷஸ் வர்றது, கண்ணுக்குள்ளே சின்ன சின்ன ஒரு சூட்டுக்குப்பளை மாதிரி வர்றது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய வரதாங்க செய்யுது. சரி, இப்போ இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முன்னோர்கள் என்ன பாலிசி யூஸ் பண்ணாங்க அதை பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன, நம்மளே வீட்டில் மை தயாரிச்சுக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கெண்ணெய், நெல்லெண்ணெய், அதாவது எள்ளெண்ணெய், ரெண்டும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த அகல் விளக்கில் ரெண்டும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் ஊற்றிக்கோங்க, சம அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம நாளைக்கு இப்போ மை தயாரிக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கே என்ன பண்ணணும், காட்டன் துணி நல்ல ஒரு 3 திரி மாதிரி நல்ல பட்டையாக காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நல்ல இவ்வளோ பெரிய பட்டை, இவ்வளோ லென்த் இருக்கிறது எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டே ஒன்று கரிசலாங்கண்ணி சாறு இல்லைன்னா பொன்னாங்கண்ணி சாறு, ஒன்று கரிசலாங்கண்ணி கொஞ்சமாக இவ்வளோ இலை எடுத்து நல்லா அரைச்சி ஒரு வெள்ளை துணியில் புழிஞ்சு அந்த சாரை வச்சுடுங்க. இந்த திரியை அதில் போட்டு முக்கி வச்சுடுங்க. ஓகேங்களா? 2 திரி வேணும்னா 2 திரியும் அதில் போட்டு முக்கி வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அந்த திரியை எடுத்து வெயிலில் ஒரு 1/4 மணி நேரம் காய வச்சா போதும். நல்லா டார்க்காக காஞ்சிடும், அதாவது நல்லா முழுசும் காஞ்சிடும். காஞ்சிட்ட பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விளக்கில் இந்த திரியை நல்லா சுருட்டி போட்டுடணுங்க. இது விளக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செப்பு தட்டு மாதிரி இவ்வளோ பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. அந்த செப்பு தட்டில் என்ன பண்ணுங்க, சந்தனம்னு இங்கே நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், சந்தன பொடி வாங்கி நம்ம வச்சுக்கலாமாம்மா அப்படின்னு. ஆக்சுவலி சந்தன பொடி வாங்கிக்காதீங்க. நம்ம இந்த சந்தனம் கட்டை உழைப்பாங்க பார்த்தீங்களா, உரைச்சி இப்படி போடுவாங்களே, அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு சந்தனக்கட்டை, தண்ணீரை விட பெஸ்ட் என்னென்னா பன்னீர் கொஞ்சம் போட்டு அந்த சந்தனம் நல்லா உரைச்சி அந்த தட்டில் போட்டுட்டு வெயிலில் ஒரு 5 நிமிஷம் வைங்க, காஞ்சிடும். காஞ்சிட்ட பின்னாடி அதை எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ ப்ரிப்பரேஷன் ரெடி. கூட பாருங்கள் 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த விளக்கை ஏற்றிடணும். ஏற்றுறது சின்னசாக வச்சு ஏற்றக்கூடாது, அந்த கறி பிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் நல்ல திப்பு நல்ல திரியை நல்லா தூண்டி விட்டு தடியாக திரும்பி போட்டு ஏற்றி விட்டுடணும். ஏற்றி விட்டுட்டு அந்த விளக்குக்கு பக்கத்தில் 2 டம்ளர் வச்சுடுங்க. டம்ளர் வச்சு இந்த செப்பு தட்டில் சந்தனம் தடவி ஆற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செப்பு தட்டை மேலே வச்சுடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வேலை வச்சுட்டு நல்லா எரிய விட்டுருங்க. எரிஞ்சு மொத்தம் நல்லா கறி பிடிக்கும். நல்லா அந்த தட்டுக்கு மேலே ஃபுல்லும் கறி பிடிச்சி அந்த எரிஞ்சது மொத்தம் அடங்கிடும். இது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எரிஞ்சு அடங்கிட்ட பின்னாடி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த தட்டை எடுத்துருங்க. தட்டை எடுத்துகிட்டு ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க. பிளேட்டை வச்சு அதில் இருக்க கறியெல்லாம் நல்லா சுரண்டிடுங்க. ஒரு ஸ்பூனோட பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்ல கறியை சுரண்டிடலாம். இல்லை கத்தி வச்சு கறியெல்லாம் நல்லா சுரண்டிடலாம். அந்த கறி தூளாக ஃபைன் பவுடராக வருங்க, அதை சுரண்டிடுங்க. அது கூட என்ன பண்ணுங்கள், ஒன்று வெண்ணெய் போட்டுக்கணும், பட்டர் கொஞ்சம் போட்டு அந்த மை கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா நெய், காய்ச்சின சுத்தமான நெய், அது போட்டுக்கணும். நெய் நாங்கள் காய்ச்சறது இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடையில் விற்குதுன்னு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த நெய் போட்டுக்கணும். நெய் போட்டு நல்லா உழைச்சிடணும். உழைச்சி அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், சின்ன கண்ணாடி பாட்டில், அந்த கண்ணாடி பாட்டிலில் மை தடவறதுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்து மொத்தத்தையும் வழித்து போட்டுக்கணும். வழித்து போட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது பாருங்கள் மை கன்சிஸ்டன்சி ஆகிடும். இதை நம்ம என்ன பண்ணலாம், கண்ணுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அதையே பென்சில் வச்சு ஐப்ரோவுக்கு போட்டுக்கலாம். அதையே பென்சில் வச்சு ஐலைனராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இத்தனை மெத்தடாலஜிஸ் அதை வச்சு ஃபாலோ பண்ண முடியும். அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறைய வேர்வெல்லாம் பட்டால் இழிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த மாதிரிலாம் அது ஸ்ப்ரெட் ஆகாது, அது அப்படியே இருந்துடும். ஸோ இது பார்த்திங்களன்னா ஒரு ஆரோக்கியமான கண்மை ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், குழந்தைங்களுக்கும் நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1 வயசு வரைக்குமே குழந்தைங்களுக்கு கண்ணுக்குள்ளே மை தீட்டுவாங்க. ஐப்ரோவுக்கு அந்த மேலே மையை நல்லா இழிச்சு விடுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடை விடும்போது குழந்தைங்களுக்கு ஐப்ரோவில் இருக்க முடி நல்லா வளரும் அப்படின்னு. அதே மாதிரி திருஷ்டிக்கு முகத்தில் போட்டு, கன்னத்தில் போட்டு வைப்பாங்க. ஒரு சிலர் காலில் வைப்பாங்க, காதுக்கு பின்னாடி வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்கிறாங்க பார்த்தீங்களா.
குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று, குழந்தைங்களுக்கு கண்ணுக்குள்ளே மை தீட்டும் போது, இது கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஒரு கஷ்டமாகவே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கண்ணில் நல்லா மை தீட்டும் போது கண்ணு நல்லா அழகாக பெருத்து அழகாக வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்பப்படுவாங்க, நிறைய பேர் நம்புவாங்க. உண்மை அதுதான். கண்ணுக்குள்ளே நல்லா மை தீட்டும் போது கண்ணு வந்து நல்லா அழகாக வரும் அப்படின்றது உண்மை. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணு வந்து குளிர்ச்சியாகவும் குழந்தைங்களுக்கு ஏற்படுற பாடி ஹீட் வந்து குறையும். இந்த பெரியவங்க நம்மளும் வந்து என்ன பண்ணணும்னா, டெய்லி வந்து மை வச்சுக்கணும். மை வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மை வைக்கிறது பெஸ்ட்டு. இப்போ நான் சொன்ன மெத்தடாலஜி, இதில் இன்னொரு மெத்தடாலஜி இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு இந்த ஜெரோசிஸ் கன்ஜெங்டிவா அப்படிம்பாங்க. ஜெரோசிஸ் கன்ஜெங்டிவானா என்னென்னா, கண்ணு வந்து வறண்டு போயிடும். கண்ணில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீர் வரணும், தண்ணி வரணும். இந்த கண்ணில் சிலர் வந்து ஓடு கதறி கதறி அழுதா கூட கண்ணில் தண்ணியே வராது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெரோசிஸ் கன்ஜெங்டிவா அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் இன்டியூஸ் பண்ணுற ஹை ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. மீத்தேல் செல்லுலோஸ் ஹை ட்ராப்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஹோமியோபதியிலும் அது மாதிரி நிறைய ஹை ட்ராப்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஞ்சனம், இந்த மாதிரி கண்மை வீட்டில் செஞ்சு அவங்க கண்ணில் போடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். கண் வந்து நல்ல கூலிங்காக இருக்கும். கண்ணுக்குள்ளே உறுத்துற சென்சேஷன் இருக்காது. இப்போ இந்த நந்தியாவட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஜூஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணியில் மஞ்சள் கரிசலாங்கண்ணிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை ஜூஸு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த நந்தியாவட்டை பூ, கண்ணு வலிலாம் வந்துச்சுன்னா கூட இந்த நந்தியாவட்டை பூ வந்து கண்ணில் ஒத்த சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த நந்தியாவட்டை பூவை வந்து நல்லா அரைச்சி அதோட ஜூஸ் எடுத்துக்கணும். அதில் இந்த திரியை முக்கி வைக்கணும் முன்னாள் நைட்டு. மறுநாள் அதே மாதிரி நான் சொன்ன மெத்தடாலஜிலே நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே, கண்மை ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தாங்க. இவ்வளோ தான் கண்மை ப்ரிப்பரேஷன். இயற்கையாக நம்ம மை வந்து செஞ்சு வைக்கும்போது அது எல்லாமே போஸ்ட்போன் ஆகுங்க. எல்லாமே வந்து நிறைய திரை மூப்பு அப்படின்றது சகஜம்தான், வயதாகிறது அப்படின்றது சகஜம்தான். அது எல்லாமே போஸ்ட்போன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சூர் எல்டர்லி, அதாவது ஏர்லியாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப மெச்சூர்டாக தெரியுறாங்க, ரொம்ப ஏஜ்டாக தெரியுறாங்க. 35, 36 இருக்கும், அவங்கள பார்த்தா 50 மாதிரி தெரிவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே வயதாகுது அப்படின்றது இருக்குது பார்த்திங்களா. கண்ணு வந்து சோர்வடையுது. அந்த கண்ணுக்கு வயதாகிறத தடுக்கக்கூடியது இந்த மாதிரி அஞ்சனம். இந்த அஞ்சனமும் இந்த மையும் நம்ம வீட்டில் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும்னு இல்லை, ஒரு 3 எரிய விட்டு ஒரு விளக்கு ஏற்றினா கொஞ்சம் வரும், அது வந்து ஒரு 10 நாளைக்கு வரும். திருப்பி 10 நாளைக்கு ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்பெரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது நிறைய நோய்களை வந்து பார்த்திங்கன்னா பேலே நிற்க வைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.